குக்கர் அடுப்பில் வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். 2-3 தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் போட்டலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே ஆட்டுக்கறியில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் தண்ணியாக அரைச்சிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஆட்டுக்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட்டுக்கறி வேகிறதுக்கு நேரம் ஆகும். நம்ம சீக்கிரமாக வேகிறதுக்காக தேங்காவோடைய ஓடு ஒரு சின்ன பீஸ் போடுங்க. ஓடு போடலைன்னா 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்குதோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் இப்போது குக்கர் மூடி போட்டலாம். 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டலாம். 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 10 முந்திரி போட்டுடலாம். முந்திரி போடுறதுனால டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், குழம்பும் திக்காக கிடைக்கும். 1 ஸ்பூன் கசகசா போட்டலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சூடாக உள்ள எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளி. இப்போ இந்த வெங்காயத்திலே போட்டுடலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு போட்டனால தக்காளி நல்லா கொலைய நல்லா வெந்து வரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குக்கர் 5 விசில் வந்துச்சு. திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வேக வச்ச கறியை தண்ணியோடய ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு உரப்பு கரெக்டாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு உரப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா திக்காக மிளகாத்தூள் வாசனைலாம் போய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். தேங்காய் விழுது ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, திக்காக தான் வச்சுருக்கிறேன். நான் இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்.